ஹாய் guys, வெல்கம் பேக் டு தி ரியல் கிரிக்கெட் யூடியூப் சேனல். சென்னைக்கோட வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சிஎஸ்கே ஆர் கம்மிங் ஆஃப் ஃப்ரம் 2 குட் விக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசி மேட்சும் நல்லா ஜெயிச்சோம். அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ வந்து நம்மளோட சேனலில் என்னால் போட முடியல. ஸோ அதுக்கு ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் அந்த கேம் நல்லாவே ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் சூப்பராக அடிச்சாரு, கார்த்திக் சர்மா நல்லா விளாண்டாரு, பவுலர்ஸ் எல்லாருமே கேம் இன் டு த பிக்சர். ஒரு மாதிரி நல்ல ஒரு பேக் டு பேக் குட் விக்ட்ரிஸ்லேருந்து வரோம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ரிட்டர்ன் பேக் டு சேப்பாக். ஸோ சேப்பாக்ன்றப்ப பிச் அண்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஓரளவுக்கு இப்போ ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸாக மாறி இருந்தாலும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க பிச்சர்ஸ் எல்லாமே அந்த 170 to 200 மார்க்ல இருக்கக்கூடிய அந்த பிச்சர்ஸாக தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எந்த மாதிரியான பிச் வருது அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிச் ரிப்போர்ட் அண்ட் பிளேயிங் கண்டிஷன்ஸ் மாறும். பட் ஓவராலாக ஒரு 200 கிட்ட ஸ்கோர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விக்கெட். கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் ட்ராக்காகவும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக் ஷேப் ஆஃப் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பிளேயிங் லெவன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வந்து ராமகிருஷ்ண கோஷ் இன்ஜுரிக்கு அப்புறம் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அகில் ஹுசைன் ப்ராப்பராக எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பிளேயிங் லெவன் செட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே பிளேயிங் லெவனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ இட் வில் பி சேம் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாஸ் டிசிஷனிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்காக டாஸ் வின் பண்ணும்போது என்னதான் 2 கேம்ஸ் இப்போ நம்ம பேக் டு பேக்காக சேஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த 2 கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 160 சேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இல்லை. இதே 180க்கு மேலே இருக்க சேசஸ்லாம் சிஎஸ்கே ப்ரெஷர் இல்லாமல் சேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது அப்படின்றதுனால இன்னுமே அதாவது 2 கேம் நல்லா சேஸ் பண்ணியுமே இன்னுமே என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ லுக் டு பேட் ஃபர்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த கேம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கா இப்போ இன்னும் 4 மேட்ச் இருக்கு. இப்போ எஸ்ஆர்எச் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க நேற்று பஞ்சாபை பீட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த 2 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோவோட பேக் டு பேக் விளாடுறோம் இன் சென்னை அண்ட் நெக்ஸ்ட் கேம் வந்து லக்னோ. இது வந்து ஒரு என்னது ஆஃப்டர்நூன் கேமா இருக்கு. லக்னோவுக்கு போறது ஒரு நைட் கேமா இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் ஒரு கேம் விளாடுறோம், அட் ஹோம், ஜிடி அட் அகமதாபாத் விளாடுறோம். ஸோ இந்த 4 கேம்ஸ்ல இந்த எஸ்ஆர்எச் அட் ஹோம் ஜெயிக்கலாம், ஆப்வியஸ்லி 4 கேமே ஜெயிக்கலாம். பட் அதை தாண்டி இந்த பேக் டு பேக் எல்எஸ்ஜி மேட்சஸ் ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணும்போது எஸ்ஆர்எச் ஆல்ரெடி வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம தோக்கடிச்சாலும் சரி இல்லை ஜெயிச்சாலும் சரி எனக்கு தெரிஞ்சு மோர் லைக்லி தே வில் க்ரூஸ் டு பிளே ஆஃப்ஸ். அப்போ அந்த ஜிடி கேமை பீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு டீம் எய்தர் பிட்வீன் ராஜஸ்தான் ஆர் ஜிடியை நம்ம நகர்த்திட்டு தான் வித் எஸ்ஆர்எச் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபியோட சிஎஸ்கே எப்படியாவது டாப் 4 ஸ்பாட்டை சீல் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் ஷுட் கோ அவர் வே. அப்படி இல்லை இந்த 4 கேமையுமே ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ரியலி ஈஸி. பட் இது எல்லாத்தையும் விட ஒருவேளை ஒரு கேம் இந்த 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் உதவாங்க போறோம் அப்படின்னா அது இந்த 2 லக்னோ மேட்சஸா இருக்கக்கூடாது. ஏன்னா இன் ஹோம் லக்னோ ஆல்ரெடி லக்னோ வந்து 10th பிளேஸ்ல இருக்காங்கன்றனாலையும் அட் ஹோம்ல விளையாடுறதுனால வி வில் ஹேவ் தட் அட்வான்டேஜ். ஸோ அந்த அட்வான்டேஜை கொஞ்சம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா கேம் விளையாண்டு குட் பிச் கொடுத்து ஒழுங்காக கேப்டன்சிலாம் நல்லா பண்ணி இப்போ போன மேட்சஸ்லேயும் பார்க்குறோம் ருத்ராஜ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு உண்மையிலே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஓரளவுக்கு பவுலர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருமே இஃப் கமிங் இன் டு பிக்சர் இந்த 2 மேட்சஸ் பேக் டு பேக் எல்எஸ்ஜியை ஜெயிக்கும் போது யூ வில் ஹேவ் அ குஷன் ஆஃப் லூசிங் ஒன் கேம். அதுக்காக அந்த மேட்சை நான் தோக்கணும்னு சொல்லல, 4 ஜெயிச்சா சூப்பர். பட் அந்த குஷன் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சேஃப் கார்டடா ஃபர்தரா டோர்னமெண்ட்டை ப்ராக்ரஸ் பண்ணலாம். பிகாஸ் வி ஆர் இந்த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கும்போது ப்ரெஷர் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த இந்த 2 சிம்பிள் ஈஸியான கேம்ஸை ஜெயிச்சு வச்சிடுறது வில் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி இந்த கேம்ஸ் எப்படியாவது ஜெயிக்க பார்க்கணும். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் முன்னாடி பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேலேருந்து ருத்ராஜ் நம்ம எடுத்து ருத்ராஜ் அடிச்சிட்டாரு, ஓகே. பட் ஸ்டில் இட் வில் பி லிங்கரிங் அரௌண்ட் ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரிவிஸும் சரி டூபேவும் சரி பெருசாக இன்னும் அரைவ் டூபே ஃபார்ம்ல இல்லை, பிரிவிஸ் ஸ்டில் நாட் அரைவ் தட் ஐபிஎல் அரீனா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கைண்ட் ஆஃப் ஒரு இன்னிங்ஸ் விளையாடுற மாதிரி தெரியல. எஸ் பவுலர்ஸ் ஆர் ஆக்சுவலி பவுலிங் ரியலி வெல். ஸோ மேபி இப்போ நான் ஒரு பர்சன் எடுக்காமல் ஒரு கலெக்டிவாக சொல்கிறேன், எய்தர் ஆஃப் சஞ்சு ஆர் ருத்து. ஸோ அவங்க 2 பேர்ல யாராவது அடிச்சே ஆகணும். ஆப்வியஸ்லி எவ்ரி மேட்ச் ஒரு மேட்ச் ருத்து அடிச்சா ஒரு மேட்ச் சஞ்சு அடிக்கணும், இல்லை மாற்றி மாற்றி அடிச்சா மட்டும்தான் இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்றது தான் ஒரு பேசிக் பாயிண்ட் ஆஃப். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வேற இல்லாது வந்து இப்போ உர்வில் பட்டேல் என்னதான் அவரோட ரோல் நம்பர் 3 நல்லா பண்ணாலுமே ஆயுஷ் மாத்திரையோட மிஸ் அப்படிங்கிறது இஸ் ஹியூஜ் மிஸ்.
ஓகேவா? அது வந்து ஃபீல் பண்ண முடியுது. மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது என்னதான் மேட்ச் ஜெயிச்சாலுமே, அந்த இம்பாக்ட் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸோ வாட் இஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். அத நம்மளால மாத்த முடியாது. பவுலிங் யூனிட்ல எஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல். பட் ஒரு ஆஃப் டே ஃபார் அன்சுல் கம்போஜ் 49 ரன் குடுத்தாரு. எல்லா பவுலர்ஸ் நல்லா போட்டப்போ, அவர் நல்லா போடாத காரணத்தினால, இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் பிட்வீன் அன்சுல் கம்போஜ், Akil Hussain, Noor Ahmed, all the bowling department collectively, but especially Anshul Kamboj, and batting unitல either of Sanju or Rutu. So இதுதான் players to watch out for அப்படின்னே சொல்லலாம். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் லக்னோ இப்போ ஒரு 4-5 மேட்ச் வரிசையாக தோத்துருக்காங்க. இன்னைக்கு ஆர்சிபியோட விளாடுறாங்க. ப்ராபப்ளி தோத்துருவாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 5 to 6 மேட்ச் தோத்துட்டு வர ஒரு டீம் கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கும். நம்ம ஜெயிச்சிடலான்றது எவ்வளோ ப்ராக்டிக்கலி கரெக்டா இருந்தாலுமே, லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்னு ஒன்று இருக்கு கிரிக்கெட்ல. என்னதான் நீங்க 7 மேட்ச் 8 மேட்ச் வரிசையா தோத்தாலும், கேவலமா கிரிக்கெட் விளையாண்டாலும், இஃப் அட் ஆல் ஒரு மேட்ச் எங்கேயோ அங்க இங்கேயோ புடிச்சு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை லக்னோ நமக்கு எதிராக யூஸ் பண்ணி நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ வுட் சே 80% சிஎஸ்கே அண்ட் 20% ஃபார் லக்னோ. பட் ஒரு ஃபேனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100% சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த 20% ஏன் அப்படின்னா, அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் ஸ்ட்ரைக் பண்ணி சம்ஹவ் தே ஃபைண்ட் அட்லீஸ்ட் அ கேம் ஆர் டூ டு வின் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2025 லாஸ்ட் சீசன் நம்ம ராக் பாட்டம்ல முடிச்சோம். ஆனா நம்மளே ஜிடிஏ லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சு வெளியே அனுப்பிச்சோம். அப்படிங்கும்போது அந்த ஒரு மேட்ச் ஒரு காம்பினேஷன் பிடிச்சிருவாங்க எந்த டீமா இருந்தாலும். அந்த மேட்ச்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. லக்னோட பேக் டு பேக்கா நம்ம ஜெயிச்சு நகர்த்தி விட்டுறோம். அதுக்கப்புறம் அவன் ஜெயிக்கலாம் தோக்குறான் எக்கட கெட்டு போறான், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த 2 கேமே ரொம்ப குரூஷியலா பிடிச்சி ஜெயிச்சிருந்தது இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சோட ரிவ்யூ ஷோ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் அப்படி பண்ண முடியலனாலுமே நெக்ஸ்ட் மேட்ச் இன்னொரு அடுத்த லக்னோ மேட்சோட ப்ரிவ்யூ ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை கைஸ்.